என் பேர் ஹேமா. நான் வந்து ஒரு யோகா டீச்சர். அது போக நான் எம்எஸ்சி எம்ஃபில் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஸோ என்னோட நோக்கம் வந்து இந்த கிளாஸ்க்கு வர்றது வந்து எதுக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நோயினால, வலியினால, ஏதோ ஒரு இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யோகா ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ யோகாவை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுத்து அவங்களை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸுக்கு வந்து நான் சூஸ் பண்ணி வந்தேன். ரொம்ப நாளாக அக்குபங்க்சர் படிக்கணும்னு ஆசை. பட் ஏற்கனவே யோகா பேக்ரவுண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கோம். ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்டும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து யோகிக் பேக்ரவுண்டும் இருக்கிறனால ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால வந்து ஒரு தெரப்பியை வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால நான் நிறைய யோசிச்சு மார்க்கெட்டில் நிறைய பேர் நிறைய விதமான இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ஏற்கனவே இருந்தது. சுஜோ ட்ரீட்மெண்ட்ஸுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்க தான் செஞ்சது. பட் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து இருந்தாங்க. ஸோ அது என்னோட இதுக்கு வந்து ஒரு சேர்ந்து போகாத மாதிரி ஒரு இது இருந்தது. எனக்கு வந்து சுபா ஏற்கனவே அறிமுகம் தான். ஸோ சுபா வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல. பட் சுபாவை ஏற்கனவே தெரியும். சுபாவோட நோக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இது இருக்கும் அப்படிங்கிறது அது மட்டும் நம்பி தான் நான் வந்து வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சுபாவோட நோக்கம் வந்து வெறுமனை வந்து பாசிட்டிவாக மட்டும் இல்லை. நான் ஏற்கனவே எதிர்பார்த்த என்னோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்டுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இங்கே சொல்லக்கூடிய ஃபிலோசாஃபிக்கல் திங்ஸை வந்து என்னால் யோகா கூடயும் ரிலேட் பண்ணி அது எப்படி அந்த தெரப்பி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பன் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடியும் போது இது மூணுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இதாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லா வந்து தோணுது. மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பாசிட்டிவா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நெகட்டிவா கேட்டாலும் அந்த நெகட்டிவான விஷயங்களை வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. நம்ம எத்தனை தரம் கேட்டாலும் அதை வந்து எப்படியாவது சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி சயின்டிஃபிக்கா தான் சொல்றாங்க. இட் இஸ் நாட் லைக் இமேஜின் பண்ணி இது இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை. அப்ப கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் கண்டிப்பா ஒரு சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு நியூமரிக்கல் வேல்யூவோட ஒரு டேட்டாவோட ஒரு ப்ரூஃபோட கொடுக்குறாங்க. ஒரு சயின்டிஃபிக் இதை வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது நம்ம எப்படி சப்மிட் பண்ணுவோமோ அதே போல ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் டீச்சர்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா இவ்வளவு டேட்டா இருக்கு எங்க கிட்ட, இந்த டேட்டாஸ் வந்து இதைத்தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கார்லேஷனோட சொல்றாங்க. சயின்டிஃபிக் டேட்டாஸ், பிலோசாபிக்கல் கார்லேஷன்ஸ். ஸோ இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் கண்டிப்பா இங்கிருந்து படிக்கும்போது நம்மளால ஒரு பெட்டர் அக்குபங்க்சரிஸ்டா வர முடியும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். தேங்க்யூ.